வணக்கம். நான் விஜயகுமார் பேசுகிறேங்க. கிழக்கு கோட்டையூர். நான் ஒரு 20 வருஷத்து காலத்திலருந்தே மக்கள் பணிகள் செய்கிறதுக்காக, மக்கள் பணிக்காக நம்ம செய்யணுங்கிறதுக்காகல, அது ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள், ஏதோ ஒரு தூசு துப்பு இருந்தாலும் அது அகற்றி சுத்தபத்தமாக வச்சுருப்பேன். எனக்கு ஸ்கூல்னால் ரொம்ப பிடிக்கும். நான் படித்த காலத்தில் வந்து செடி வச்சு வளர்த்துறதுல எங்கள் ஸ்கூலில் கோயில்கோட்டையூர் ஸ்கூலில் வந்து ரொம்ப திறமைசாலி. வாத்தியார் வந்து எனக்கு படிப்பு 4வது தான் படித்தேன். 4வது படிக்கும்போது எனக்கு படிப்பு ஏறல. ஆனால் இருந்தாலும் திறமையாக நீ செடிலாம் வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு செடி வச்சு வளர்த்துறதுக்கு எனக்கு அனுபவம் கொடுத்தாரு. அடுத்தது ஆண்டு விழா அப்படிங்கும்போது நம்மளை ஆசிரியர்கள் வந்து ஏதோ ஒரு உதவிகள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்வேன் ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு ஸ்கூல் புக்கு, அது ஆசிரியர்களுக்கும் தெரியாது, நான் எடுத்தாருது. எந்த சேவைகளும் நம்ம செய்கிறத யாரும் காட்டிக்க மாட்டேன். நான் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பென்சில், பேனா இது மாதிரி செய்வேன். எங்கள் பையன் பிறந்த நாள் வந்துச்சுன்னா, எங்கள் பையன் பிறந்த நாள் வந்து பிறக்கும்போது 3 ஸ்கூலுக்கு என்னால் என்ன முடியுமோ 3 ஸ்கூலுக்கு வந்து ஸ்வீட் மட்டும் அன்னைக்கு நான் செஞ்சது சாதாரணம் 50,000 ஸ்கூலுக்கு மட்டும் செஞ்சது ஸ்வீட்டு இது மட்டும் பண்ணுவேன். அடுத்தது ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு ஏதோ மண் கொட்டுறது பிடிக்கிறது அப்படின்னா ஏதோ பசங்களை வச்சு ஒரு 1500 கொடுத்து அதை மண் கொட்டி நிறவுவேன். அங்கன்வாடி ஸ்கூலுக்கு இப்போ கிடப்பாரு கேட்டு ஒன்று 8000 கேட்டு. சரி, நம்ம குழந்தைங்க மாதிரி தார் சாலை ஒட்டின மாதிரியே இருக்குது அங்கன்வாடி ஸ்கூலு. அப்படி இருக்கும்போதில் சரி பிள்ளைங்க வந்து வெளியே வர உள்ளே வர ஏதோ ஒரு 2 வீலர் காரா பஸ்ஸுக்காரா எதுனாலும் எது இடித்தா அந்த அசம்பாவிதம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது ஒரு 8000 இதை நம்மளால் செஞ்ச உதவிகளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கன்வாடி ஸ்கூலுக்கு ஒரு கேட் வாங்கி போட்டோம். இப்போ பொங்கல் போனப்போ முடிஞ்ச பொங்கலுக்காட எங்கள் கோயில்கோட்டையூர் ஸ்கூலில் வந்து 142 குழந்தைகள் மாணவ மாணவிகள்லாம் படிக்கிறாங்க. அடுத்தது பசங்க வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறான், பரிசு கொடு அப்படின்னாங்க. சரி, பரிசுங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. சரி, குழந்தைகள் வந்து யாரும் கண்டுக்கிறதில்ல. வாத்தியார் கேட்டேன், மொத்தம் நம்ம ஸ்கூலில் எத்தனை குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு. 142 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதன் போல் அங்கன்வாடி குழந்தைகள் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, அதாவது எல்லாத்துக்கும் பரிசு, 142 குழந்தைங்களுக்கும் பரிசு. அடுத்தது அங்கன்வாடி ஸ்கூலில் எத்தனை குழந்தைகள் இருக்குது அதுக்கும் சேர்த்து பரிசு நான் கொடுக்குறேன், எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விளையாட்டுகள் வாத்தியார்களே நடத்துனாங்க. சரி, நீ வாங்க அப்படின்னாங்க. போனோம். அந்த 142 குழந்தைங்களுக்கும் பரிசு கொடுத்துட்டு அங்கன்வாடி குழந்தைங்களுக்கும் என்னால் முடிஞ்சது என்னவோ அது மாதிரி சேவைகள் செய்வோம். இது நான் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சா என் குடும்பத்துக்காக ஒரு 50 ரூபா வச்சுக்கிட்டு அந்த 50 ரூபாய் வந்து பொது நிலையான செலவு தான் நான் பண்ணுவேன். மக்கள் பிரச்சனையை வந்து நம்ம வாசனை பண்ணி மக்களுக்காக செய்வேன். நாம் இந்த மாதிரி வேலை தான் செய்வேனோ, நம்ம பெருசாக நம்ம அதை செஞ்சுங்க. ஒரு சின்ன சின்ன வேலை, ஸ்கூல் பிள்ளைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வீடு பால் காசும்போது கூட அனைத்து குழந்தையும் எங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் எப்படி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு வண்டி வச்சு சாப்பாடு கொண்டு போய் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனைத்து பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு பரிமாறிவிட்டு வருவேன். ஸ்கூல் பிள்ளைங்க தடுமாறி விழுந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பைக்கில் போனால் கூட ஒரு கல்லுங்க இருந்துச்சுனால் கூட, ஒரு தூஸ்து இருந்துச்சுனால் கூட அதே இடத்துல வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பிள்ளைங்களை வாரம் நவுத்தி விட்டு அந்த கல்லுங்களை அகற்றுறது. ஒரு முள்ளு செடி இருந்தால் அதே இடத்துல முள்ளு செடி வெட்டி வாரம் கட்டி இழுத்துட்டு வருவேன். இந்த பணிகள் நானும் செய்வேன். இப்போ எங்கள் வீட்டை சுற்றியுமா இருக்கட்டும், எங்கள் வீட்டை சுற்றியுமே இருக்கிற மாதிரி தான் ஸ்கூலும் நினைப்பேன், பப்ளிக்கும் அதே மாதிரி தான் நினைப்பேன். இதை மக்களுக்கு என்னுடைய படிப்பு செலவுக்காக உதவணும். இது மாதிரி சேவைகள் வந்து என்னை போல பார்த்துட்டு இன்னும் சிலர்கள் அந்த சேவைகள் செஞ்சால் எனக்கு அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.